குற்றம் செய்துட்டதா சொல்லி அந்த காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த பூனையுடைய உரிமையாளர் அந்த பூனையை மீட்டுட்டு வந்திருக்கார். நானும் சரியாதான் சொன்னேன், நீங்களும் சரியாதான் கேட்டீங்க. பூனையை தான் காவல்துறையினர் கைது செய்து அதை ஒரு போஸ்டா போட அந்த போஸ்ட் பயங்கர வைரல் ஆயிருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்தது, குற்றவாளிகளையே காவல்துறையினர் சரியா பிடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பல விமர்சனங்கள் காவல்துறையினர் மேல இருக்கக்கூடிய நிலையில பூனையை எதற்காக கைது செய்தாங்க, இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, இதுல என்னென்ன சுவாரஸ்யம்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மே 9, 2025 பேங்காக்ல இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பூனையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு அளிக்கிறார். என்னுடைய பூனையை கடந்த சில மணி நேரங்களாவே காணோம், அது கழுத்துல ஒரு பிங்க் டை அழகா போட்டிருக்கும், அது இல்லாம ட்ரெஸ் போட்டிருந்திருக்கும். இந்த பூனையுடைய அடையாளங்கள் இதெல்லாம் இது ஒரு ஷார்ட் ஹேர் உடைய பூனை. இந்த பூனையை கடந்த சில மணி நேரங்களாவே காணோம், எப்படினாலும் அது வீட்டுல தான் இருக்கும், ஆனா திடீர்னு காணாம போயிடுச்சு. என்னுடைய பூனை எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறார். இந்த நிலையில சில மணி நேரங்கள் கழித்து ஒரு போஸ்ட் ஒண்ணு வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, லாபரிண்டா பக்கிசக் அப்படிங்கிற ஒரு காவலர் தன்னுடைய Facebook பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, நாங்க இந்த பூனையை இன்றைய தினம் வெளியில இருந்து கண்டெடுத்தோம், அதாவது இது தன்னுடைய ஓனரை விட்டுட்டு வந்துருச்சு, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை மீட்டு எங்களுடைய காவல் நிலையத்துல வச்சிருக்கோம். ஆனா இந்த பூனை ரொம்ப குறும்புக்கார பூனையா இருக்கு, நாங்க தான் விக்டிம் ஆயிட்டோம், இந்த பூனை கிட்ட காவல்துறையினர் எல்லாம் விக்டிம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, காவல்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது இந்த பூனை தொலைஞ்சிட்டு அங்கே எங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்கிறத பார்த்திருக்காங்க. உடனடியா இந்த பூனையை மீட்டு இதனுடைய உரிமையாளர் வர்ற வரைக்கும் இதை ஸ்டேஷன்லயே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சாப்பிடக்கூடிய அந்த பூனைக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக உணவு வகைகளை எல்லாம் வாங்கி அங்க வச்சிருந்திருக்காரு. இந்த பூனையும் காவல் நிலையத்துல ரொம்பவுமே சாதாரணமா தன்னுடைய வீடு மாதிரி ரொம்ப சௌகரியமா இருக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு, கழுத்துல கியூட்டா டை வேற கட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தை காட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாரும் இந்த பூனையை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த பூனை அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாரையுமே பிராண்டி வைக்க தொடங்கி இருக்கு. நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு காவலர்கள் எல்லாத்துக்குமே. அப்கோர்ஸ் பூனை பிராண்டின காயம் ரொம்ப சின்ன சின்ன காயங்கள் தான் அப்படின்னாலும் இந்த பூனை ரொம்ப வைலண்டான பூனையா இருக்கு, இப்படி அந்த பூனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை காட்டி காவலர்களே ஒரு பூனையால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை செய்த குற்றத்திற்காக இந்த பூனையை நாங்க கைது செய்திருக்கோம், கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கார். அந்த போஸ்ட்ல அந்த பூனையுடைய போட்டோ ஒண்ணு போட்டிருந்திருக்கார். அதுல அந்த பூனை காவல் நிலையத்துல மேசையில தன்னுடைய பாவ் பிரிண்ட்ஸை வச்சு சைன் பண்ற மாதிரியான ஒரு புகைப்படம் இருந்திருக்கு. எதுல சைன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த பூனை செய்த குற்றங்களுக்காக அந்த பூனை மேல பதியப்பட்ட வழக்குக்கு அது ஒப்புதல் கொடுத்து சைன் பண்ற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது ரொம்ப வைரலாக ஆரம்பிக்குது. அதுல கூடவே அவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, இந்த பூனையுடைய ஓனரை யாராவது கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க, அது மட்டும் இல்ல அவர் நாளைக்கு இந்த பூனையை ஜாமீன்ல எடுத்துட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போஸ்ட்ல சொல்லி இருந்திருக்கார். இதனை தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு, நாங்க இந்த பூனையை தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்த லாபரிண்டா அப்படிங்கிற ஆபீசர் என்ன பதில் கொடுத்திருக்கார் அப்படின்னா, எங்களுடைய அல்டிமேட் மோட்டிவ் அப்படிங்கிறது இந்த பூனையை அதனுடைய சொந்த உரிமையாளர் கிட்டையே கொடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஒருவேளை அவர்கள் வராத பட்சத்துல யாருக்காவது நாங்க அடாப்டேஷனுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இதனை தொடர்ந்து அடுத்த நாளே அந்த காவல் நிலையத்தை தேடி பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த பூனையை ஜாமீன்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய பூனை தான், நான் ஏற்கனவே காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தேன், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல நான் புகார் தெரிவிச்சிருந்தேன், ரொம்ப தேடிட்டு இருந்தோம், இந்த நிலையில தான் உங்க போஸ்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, அதனால நான் என்னுடைய பூனையை திரும்ப கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க ஜாமீன்ல எடுத்துட்டு இந்த பூனையை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனை தொடர்ந்து அந்த பூனை எழுதுற மாதிரியான ஒரு லெட்டரையும் எழுதி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் தொலைஞ்சு போயிட்ட காரணத்தினால, அதாவது அந்த பூனை சொல்ற மாதிரி இருக்கு, நான் தொலைஞ்சு போயிட்ட காரணத்தினால என்னுடைய உரிமையாளரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், அப்பதான் காவலர்கள் என்ன தத்தெடுத்துட்டு வந்தாங்க, அங்க வரும்போது நான் ரொம்ப பசியில இருந்தேன், பசியின் காரணத்தால பசியினுடைய தாக்கத்தினால தான் நான் அவங்களெல்லாம் தாக்குனனே தவிர எனக்கு அவங்கள
காயப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. நான் இதை தெரிஞ்சு செய்யல, பசியனுடைய பிடியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனை தன்னுடைய மன ஓட்டங்களை சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அது சைன் பண்ற மாதிரி அதோடைய பாப்ரின்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு பெயில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை பெயில்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அவர் போஸ்ட் பண்ணியிருக்கார். அந்த ஓனர் கிட்டயே அந்த பூனையை கொடுத்துட்டோம், ஆனா என்ன அப்படின்னா பூனைகள் எல்லாம் இப்படி வளர்க்கப்படக்கூடாது. இந்த மாதிரியான பூனைகளை பார்த்து மற்ற பூனைகள் அடுத்தவங்களை பிராண்டுறது ரொம்ப இயல்பான விஷயம். அதை தான் பூனைகள் செய்யும் போல அப்படின்னு யாரும் கத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடமா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போஸ்ட்ல தெரிவிச்சிருக்கார். இது பயங்கர நகைச்சுவையா ரொம்ப வைரலா இந்த போஸ்ட் பார்க்கப்பட்டுட்டு வருது. ஒரு பூனை ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்த பூனை காணாமல் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு அதனுடைய ஓனர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இந்த பூனையை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பிளே பண்ண இந்த காவலருடைய செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? இது போல வேற ஏதேனும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.